சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மண், வீரமிக்க பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்த மண். முக்கியமா ஆராய்ந்திடாமல் அவசர அவசரமாக தவறான தீர்ப்பு வழங்கியதை எதிர்த்து நீதி கேட்டு கண்ணகி முழங்கிய மண். திருச்செந்தூர் முருகனின் வேலுக்காக தலைவர் கலைஞர் நீதி கேட்டு நெடுமயணம் தொடங்கிய மண் இந்த மதுரை மண். மதுரைக்காரன் நல்ல பாசக்காரங்க இருப்பாங்க. அப்படிப்பட்ட உங்களை எல்லாம் சந்திக்கிற நேரத்தில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாமதுரைக்கு வளர்ச்சியினால அது திமுக ஆட்சியிலே தான் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் கடந்த கால கழக ஆட்சிகளில் மதுரைக்காக நாம என்னவெல்லாம் செய்திருக்கிறோம் என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன். சுப்பிரமணியபுரத்தில் மதுரை முத்து மேம்பாலம், ஆண்டாள்புரம் பசுமன் முத்துராமலிங்க தேவர் பாலம், மதுரை தெற்கு வாசல் தியாகி என்எம்ஆர் சுப்பராமன் மேம்பாலம், மானம் காத்த மருது பாண்டியருக்கு சில, பரிதிமால் கலைஞருக்கு மணிமண்டபம், திராவிட மொழிநூல் ஞாயிறு தேவநேய பாவாணருக்கு மணிமண்டபம், மதுரை கோட்ஸ் மேம்பாலம், ஆனைக்கல் வைகை ஆற்றின் குறுக்கே மேம்பாலம், வைகை ஆற்றின் குறுக்கே 3 தரைப்பாலங்கள் மற்றும் மேம்பாலங்கள், தத்தநேரி இருப்பு பாத உயர்மட்ட மேம்பாலம், மதுரை வடபகுதி ரிங் ரோடு, மாட்டு தாவணியில ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம், வணிக வளாகம், பூ மார்க்கெட், சென்ட்ரல் மார்க்கெட், எல்லிஸ் நகர் மேம்பாலம், 2 பாலிடெக்னிக்கள், வைகை 2ஆம் குடிநீர் திட்டம், காவேரி கூட்டு குடிநீர் திட்டம், வாடிப்பட்டி கைத்தறி ஜவுளி பூங்கா, மதுரை மாவட்ட நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளைக்கு அடித்தளம். இப்படி கழக அரசால் வளர்த்தெடுக்கப்பட்ட மதுரையை அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்லக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த அரசு நிகழ்ச்சி. பெரும் சாதனையா நம்முடைய ஆட்சித் தலைவர் அவர்கள் வரவேற்புரையாற்றுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், 1 லட்சம் பேருக்கு பட்டா கொடுக்க போறோம். முல்லை பெரியாறு குடிநீர் திட்டம் மூலமா 2,58,000 குடும்பங்களுக்கு குடிநீர் வழங்குவதை தொடங்கி வச்சிருக்கிறேன். இதுவரை நாம நடத்தியிருக்கக்கூடிய நிகழ்ச்சியிலே ஒரு மிகப்பெரிய அரசு விழா இந்த விழாதான். அதற்காக அமைச்சர் மூர்த்தியின் பிரம்மாண்ட ஏற்பாட்டை திறனை நினைச்சு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வியந்து நிற்கிறேன். சித்திரை திருவிழாவில் தான் மதுரையே குலுங்குற அளவுக்கு கூட்டம் கூடும். அது மாதிரி இந்த அரசு திருவிழாவில் நம்ம மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் பார்க்கிறேன். தன்னுடைய துறைகள் மூலமா தமிழ்நாட்டு கருவூலத்திற்கு மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டி தந்து நல்ல பெயர் வாங்கின மூர்த்தி இன்றைக்கு இந்த அரசு விழாவா அல்லது மாநாடா என்று சொல்லக்கூடிய வகையிலே மதுரை மக்கள்கிட்ட நல்ல பெயர் வாங்கி இருக்கிறார்.
அவருடைய பணிகள் தொடர்ந்து சிறக்க என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். கொஞ்சம் வேகமாக தட்டுங்க. அதேபோல் இந்த மாவட்டத்தின் மற்றொரு அமைச்சர் மாண்புமிகு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஆற்றலும் அறிவும் ஆக்கபூர்வமான சிந்தனையும் தொலைநோக்கு பார்வையும் கொண்டவர். சிறந்த இறை பற்றாளர். அதே நேரத்தில் கடவுளின் பேரில் வெறுப்பை விதைக்கக்கூடியவர்களுக்கு சரியான தன்னுடைய ஸ்டைல பயன்படுத்தி பதிலடி கொடுப்பவர். அவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இத்தனை பெரிய விழாவில் நலத்திட்ட உதவிகள், பட்டா என அனைத்தையும் சிறப்பாக ஏற்பாடு செய்து காட்டியிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்டத்தோட ஆட்சியர் திரு பிரவீன் ஐஏஎஸ் அவர்களுக்கும், மாநகராட்சியுடைய ஆணையர் உள்ளிட்ட மதுரை மாவட்ட அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். கடந்த கால அவல ஆட்சியிலிருந்து தமிழ்நாட்டை மீட்டு நம்ம திராவிட மாடல் ஆட்சியில புது விடிகளை ஏற்படுத்தி ஒட்டுமொத்த இந்தியாவும் ஏன் உலக நாடுகளும் திரும்பி பார்க்கிற அளவுக்கு முற்போக்கான முன்னோடியான மக்கள் நல திட்டங்களை கடந்த 4 ஆண்டு காலத்தில் நாம் நிறைவேற்றியிருக்கிறோம், தொடர்ந்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். அந்த முத்திரை திட்டங்களிலேயே அதிக பயனாளிகளை கொண்டது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம்தான். 4,54,000 சகோதரிகளுக்கு மாசம் 1000 ரூபாய் வழங்கிட்டு வரோம். அதே போல உங்க வீட்டில் காலேஜ் போகக்கூடிய பெண்கள், மாணவியர்கள் இருந்தா அவங்க படிப்பை முடிக்கிற வரை மாசம் 1000 ரூபாய் வழங்குவதுதான் புதுமை பெண் திட்டம். மதுரை மாவட்டத்தில் மட்டும் 63,400 புதுமை பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் வழங்கிட்டு இருக்கோம். பொண்ணுங்க போலவே பசங்களும் இப்படி ஒரு திட்டம் வேணும்னு கேட்டாங்க. அதுல உருவாக்கப்பட்டதுதான் தமிழ் புதல்வன் திட்டம். மதுரை மாவட்டத்தில் மட்டும் 31,000 கல்லூரி மாணவர்களுக்கு இந்த திட்டத்தில் மாசம் 1000 ரூபாய் கொடுக்கப்பட்டு வருகிறது. உங்க எல்லார் வீட்லயும் பள்ளிக்கூடம் போகக்கூடிய குழந்தைகள் இருப்பாங்க. காலையில பெரும்பாலும் சாப்பிடாம போயிடுவாங்க, அனுப்பிச்சிருவீங்க. அதை மாற்றணும் என்ற முடிவு செஞ்சு இதே மதுரையில தான் நான் தொடங்கி வச்ச காலை உணவு திட்டத்தில் 59,394 பள்ளி குழந்தைகளுக்கு இந்த மதுரை மாவட்டத்தில் மட்டும் சூடான சுவையான ஊட்டச்சத்து மிகுந்த உணவு வழங்கப்படுது. சின்னதா உடம்புக்கு பாதிப்பு ஏற்பட்டா அதுக்கு செக்அப் பண்ணோம்னா டவுனுக்கு போகணும், ஹாஸ்பிட்டலுக்கு போய் நிக்கணும். சின்னதா ஏற்படக்கூடிய விபத்தா இருந்தாலும் அல்ல ஏதேனும் சிறிதா நோய் வந்தாலும் உங்களுடைய வீடுகளுக்கே வீடு தேடி வந்து பரிசோதனை செஞ்சு மருந்துகளை வழங்கி பிசியோதெரபி சிகிச்சை போன்றவற்றை வழங்குகிற மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் உங்க மாவட்டத்தில் எத்தனை பேர் பயன்பெற்றிருக்காங்க தெரியுமா? 8,60,000 பேர். விபத்து நடந்தா முதல் 48 மணி நேரம் உயிர்காக்கும் சிகிச்சைக்கான செலவை அரசு ஏற்றுக்கொள்ளும். இன்னுயிர் காக்கக்கூடிய நம்மை காக்க 48 இந்த திட்டத்தின் கீழே இந்த மதுரை மாவட்டத்தில் மட்டும் 16,000 பேருடைய உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு.